ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். என்னுடைய ஆரத்தியை தொட்ட நீ விரைவில் உனக்கான வெளிச்சமான பாதையில் பயணிக்கத்தான் போகிறாய். உன் வாழ்க்கையில் லட்சியம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தம் இல்லாமலே போய்விடும். எனவே சிந்தித்து செயலாற்று. உனக்கான லட்சியத்தோடு வாழ பழகு. எதை செய்வதாலும் சிறிது கடினமாகத்தான் இருக்குமே தவிர முடியாதது என்று எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். அனைத்தையும் முடியும் என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டு ஆரம்பித்தால் சாதித்து விடலாம், முடித்தே விடலாம். உனக்கு தேவையானது நீ என்னிடம் விரும்பி கேட்டது, என்னிடம் உன் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் என்னுடைய ராஜ தர்பாரிலிருந்து அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன். மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். வரும் வாரத்திற்குள் நீ வேண்டியது, விரும்பியது, ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு நடக்கும். யாருமே படாத கஷ்டத்தை நான் மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று வருத்தப்படாதே. உன்னுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உனக்கு நான் கொடுக்க எண்ணுவதை யாருமே தடுக்கவே முடியாது. தீய விஷயங்களும் தீய எண்ணங்களும் பார்க்காமல் இருப்பதற்காக நான் என் கண்களை மூடிக்கொள்கிறேன். அது என்னால் முடிகிறது. தீய விஷயங்களையும் தீய சொற்களையும் சொல்லாமலும் கேட்காமலும் இருப்பதற்காக என் காதுகளையும் மூடிக்கொண்டுகிறேன். அதுவும் என்னால் சுலபமாக முடிகிறது. தீய சொற்களை, மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாமல் இருப்பதற்காக என் வாயையும் நான் மூடிக்கொள்கிறேன். அதுவும் என்னால் சுலபமாக முடிகிறது. ஆனால் என் மனதை காயப்படுத்தும் நிகழ்வுகளையும், என் மனதை வேதனைப்படுத்தும் சொற்களையும், என் மனதை காயப்படுத்தும் அனைத்து சூழ்நிலைகளிலும் நான் தப்பிப்பதற்காக என் மனதை என்னால் மூடவே முடியவில்லை சாயிநாதரே. நான் என்ன செய்வதென்று எனக்கே தெரியவில்லை என்று நீ கேட்கிறாயா குழந்தையே? எதற்குமே கலங்காதே. உன் மனக்கவலைகள் எல்லாம் விரைவில் மாறிவிடும். அதற்கான அறிகுறி வரும் வாரத்திற்குள் உனக்கு தெரிய வரும். நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா அல்லது கஷ்டமான வாழ்க்கையா என்று சிந்தனை செய்யாதே. நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் இறைவன். அந்த வாழ்க்கையை நல்லதாகவும் தீயதாகவும் மாற்றுவது நம் கையில்தான் இருக்கிறது. நாம் செய்யும் செயல்களிலும், நாம் எண்ணும் எண்ணங்களிலும், நாம் செய்யும் அனைத்து வழிகளிலும் தான் நம் வாழ்க்கை தீயதாகவோ நல்லதாகவோ மாறும் வாய்ப்பை பெறுகிறது. உனக்கு வரும் ஒவ்வொரு வலியும் வேதனையும் தான் உன்னை மிக பலசாலியாக ஆக்கும். அதே போல உனக்கு வரும் ஒவ்வொரு பயமும் தான் உன்னை மிகவும் தைரியசாலியாகவும் ஆக்கும். எனவே முடிந்த காலத்தை நன்றி சொல். முடிந்த காலத்திற்கு நன்றி சொல். நம்மளை பலசாலியாகவும் தைரியசாலியாகவும் ஆக்கிய நம்மளுடைய கலந்து காலத்திற்கு நன்றி சொல்லலாம். நம் எதிர்காலத்தை வெகு சுலபமாகவும் நன்மையாகவும் மாற்றியதற்காக நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். உனக்கு வேண்டியதை உரிமையோடு நீ உன் அப்பாவிடம் கேட்டாயல்லவா? நீ கேட்கும் அனைத்தும் நியாயமாகவும் உண்மையாகவும் இருக்கும் பட்சத்தில் உனக்கு அதை நிச்சயமாக நிரந்தர நன்மையாக நான் உனக்கு கொடுப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கூறும் தெய்வ வாக்குதான். உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் காட்டத்தான் போகிறேன். வாழ்க்கையில் எனக்கு மட்டும் ஏன் கஷ்டத்தை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறாயா? சிறு வயதிலிருந்தே கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்தேன் என்று கூறுகிறாயா? உன்னை சந்தோஷமான சூழ்நிலைகளில் நான் நுழைய விட்டதே இல்லையா? நிம்மதியை நீ மனதார உணர்ந்ததே இல்லையா? பிறகு கஷ்டம் என்று வரும் பொழுது எனக்கு நிம்மதி இல்லவே இல்லை என்று எதற்காக புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? ஒன்றை தெரிந்து கொள் என் பிள்ளையே. உன்னை வலிமையாக ஆக்க நான் நினைக்கிறேன். ஆனால் நீயோ பாறையாக உன்னை உடைக்கும் பொழுது, உடைக்கப்படும் பொழுது
பாறையாக உன்னுடைய கஷ்டமான நேரத்தில் உடைந்தே போயிருக்கிறாய். என்னுடைய துணை உனக்கு நிச்சயமாக இருக்கும். எதற்காக பயம் உன் மனதில்? எல்லாம் உன்னிடத்தில் நான் என்ற உன் சாயி தேவா கொடுத்துள்ளேன். உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. நீ நல்ல நிலைக்கு வரப்போகிறாய். நல்ல வாழ்க்கையும் அமையும். உன் பெற்றோருடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து எல்லா கடன்களும் நிவர்த்தியாகி உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையில் பயணத்தில் தொடங்கத்தான் போகிறாய். மிக அதிர்ஷ்டமான ஆனந்தமான வாழ்வை பெறத்தான் போகிறாய். என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என்னுடைய பொக்கிஷமான குழந்தை நீ. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. நீ ஜெயமாக நிம்மதியுடன் எல்லா செல்வங்களையும் பெற்று உன் வாழ்க்கையில் ஆனந்தமாக ராஜபோக வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன் தாயாக தகப்பனாக என்றுமே என் கருவறையில் நான் உன்னை பாதுகாத்துதான் வைப்பேன். நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. கவலையின்றி, பயமின்றி, துன்பமின்றி கம்பீரமான உன் வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் குழந்தையே. உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது. அதனால்தான் இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது. என்னுடைய ஆரத்தியை தொட்டு கொண்டு விட்டாய் அல்லவா? என் கைகளை இறுக்கமாக பற்றிக்கொள். என் கால்களில் சரணடைந்து விடு. நீ போகும் வழியை மிக பிரகாசமாகவே நான் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். நீ சற்றும் எதிர்பாராத நல்ல செய்தி வருவதைக் கண்டு இன்ப அதிர்ச்சியில் உறைந்து விடப் போகிறாய். வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே. வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பை பொக்கிஷமாக கருதி அதை பயன்படுத்திக்கொள். நிச்சயமாக உன்னை தேடி வரும் அதிர்ஷ்டத்தை இழந்து விடாதே. வரும் வாரத்திற்குள் பெருமகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரும். உன் மிகப்பெரிய ஆசை ஒன்று நிறைவேறும். நிச்சயமாக உன் வாழ்வில் கஷ்டமெல்லாம் விலகி சென்று சந்தோஷம் ஒவ்வொன்றாக உன்னை சூழ்ந்து நிற்கும். கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என்னை சர்வசாதாரணமாக அப்படி நினைத்து விடாதே. உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற ஒரு திருப்பத்தை நான் உன் வாழ்க்கையில் உண்டாக்குவேன். நம்பிக்கையோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்தே விடாதே. உன்னுடைய ஏமாற்றமான வாழ்க்கையெல்லாம் ஏற்றமிகு வாழ்க்கையாக மாறப்போகிறது. நீ மனதில் என்னென்னெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதை நான் நிகழ்த்தி காட்டுவேன். உன் சிரித்த முகம் போல் என் முகமும் எப்பொழுதும் உன் ஆனந்தத்தை பார்க்கவே ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் ஆனந்தமாக இரு, மகிழ்ச்சியாக இரு. ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு சந்தோஷமாக. சாயப்பா மேல் முழு நம்பிக்கை வைத்து விட்டாலே போதும். நம் அனைத்தையும் வாங்கிக் கொள்ளலாம். அனைத்தையும் நமதாக்கிக் கொள்ளலாம். என் அன்பு பிள்ளையே, உன்னை போல் நான் எத்தனை பேரை பார்த்திருக்கிறேன் தெரியுமா? உன்னை மாதிரியே பல பேரும் என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க எவருமே இல்லையே என்று புலம்பி தவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள், தவித்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்வு இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பது நான் கூறித்தான் உனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. ஏனென்றால் உன் வாழ்வு நீ முன்பு இருந்தது விட இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று உனக்கு நன்றாகவே தெரியும். உனக்கே அந்த விஷயமும் புரியும். அந்த வரிசையில் இன்று மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான நாளாகத்தான் உன் வாழ்வு இருக்கும். இனி நீ தொட்டதெல்லாம் தொடங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், விருப்பப்பட்டது எல்லாமே நிறைவேறும். உனக்கான நாள் இன்றேதான்.
உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அனைத்தையும் எதிர்த்து போராட உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள். அனைத்தையும் சகித்துக்கொள்ள பழகிக்கொள். எது வந்தாலும் நான் அதை தைரியமாக மீட்டெடுப்பேன். தைரியமாக என் வாழ்க்கையில் நான் முன்னேறுவேன். வெற்றி என்னும் படியை மிக சுலபமாக எட்டுவேன். எனக்கு துணையாக என் சாயநாதர் எப்பொழுதுமே இருக்கிறார் என்ற நேர்மறை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் வாயால் உச்சரித்து கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கையும் மிக பிரகாசமாகவே இருக்கும். எது வந்தாலும் போராட்டமாக இருக்கும் சமயத்தில் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. என்னை வழிபடும் முறையை தேடி தேடி அலையாதே. நான் உன் மனதிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையை எப்படி நீ வாழ வேண்டும், உன் வாழ்க்கையை எப்படி வெற்றிகரமாக அமைத்து கொள்ள வேண்டும், உன் வாழ்க்கை பாதையில் இருக்கும் தடைகளையெல்லாம் எப்படி தகர்த்து எறிந்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதை நான் உனக்கு கூறிக்கொண்டுதான் இருப்பேன், உன் அருகிலேயே இருந்து கொண்டு. அப்படி இருக்கும் பொழுது என்னை வழிபடுவது எப்படி? என்னை வழிபட நேர காலம் இருக்கிறதா என்ற சந்தேகமே உன் மனதிலே வேண்டாம். எப்பொழுது உனக்கு வேண்டுமோ, எப்பொழுது தோன்றுகிறதோ அப்பொழுது சாயி என்று நீ ஒரு முறை சொன்னால் போதும். உன் மனதிற்கு தேவையான அனைத்தையும், உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன், செய்து கொண்டே இருப்பேன். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழாது, நிகழவும் நான் விடமாட்டேன். கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? இதோ உனக்கான நாள் இன்றுதான். மனதை திடப்படுத்திக்கொள். கண்களை துடைத்துக்கொள். உன் கண்ணீரையே ஆனந்த கண்ணீராக மாற்றுவது மிக சுலபம். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. அனைத்தையும் மாற்றும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் துணையாக. நம்பிக்கையோடு இரு. என்னை முழுவதுமாக நம்பிவிட்டு பின் உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அனைத்திற்கும் நான் இருக்கிறேன். எதற்குமே கவலைப்படாதே, தைரியமாக இரு. இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய் என் செல்லமே. உனக்காகத்தான் உன் அருகிலேயே எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி உன்னை பாதுகாக்கவே நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு புரிகிறதா? புரிந்தாலும் என்னை உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் உன் மனதில்தான் ஏகப்பட்ட கஷ்டங்களும் குழப்பங்களும் சூழ்ந்து கொண்டுள்ளதே. நீ எப்படி சந்தோஷ தருணத்தை உணர்வாய்? நான் வரும் தருணத்தையும் எப்படி உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்? அதனால்தான் நிம்மதியே இல்லாமல் அங்கும் இங்கும் அல்லாடிக் கொண்டிருக்கிறாய். குழந்தையே, தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டு நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு ஈடேறும் நேரம் மிக தொலைவில் இல்லை. நம் வாழ்க்கையில் திருப்பம் வராதா, நம் வாழ்க்கையிலும் ஏற்றம் வராதா என்று நினைத்து நினைத்து நிம்மதி இல்லாமல் பல நேரங்களில் சோர்வாக காணப்படுகிறாய். உன்னை பார்ப்பதற்கு என் மனது தாங்கவே முடியவில்லை. என்னுடைய அன்பான குழந்தை இப்படி வேதனைப்படுவது, கண்ணீர் சிந்துவதை பார்க்க சகிக்கவே முடியவில்லை உன் அப்பாவிற்கு. குழந்தையே, நிம்மதியே இல்லாமல் நடமாடிக்கொண்டிருக்கும் உனக்கு நல்ல செய்தி தருவதற்காகவே, திடீர் திருப்பம் ஏற்படுத்துவதற்காகவே, மகிழ்ச்சியான செய்தியை உன் காதுகளுக்கு வந்து சொல்வதற்காகவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் நான் உன் இல்லத்திற்கு வருவேன், வந்து செய்தி சொல்வேன். எதை நினைத்தும் கலங்காதே. இப்பொழுது உன்னை சுற்றி இருக்கும் இந்த சூழ்நிலையும் மாறும். மாற்றம்தான் மாறிக்கொண்டே இருக்கும். எந்த விஷயம் உன் மனதை போட்டு காயப்படுத்துகிறது, எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறது என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அந்த விஷயத்தை உனக்கு சாதகமாக முடிக்க நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறதோ அவர்களுக்கு பதில் சொல்லவும், அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கவும் நான் ஆயத்தமாகிவிட்டேன். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை திடீர் திருப்பமாக கொண்டு வர நான் முடிவெடுத்து விட்டேன்.
உன் சாயப்பாவின் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அப்பாவின் அசரீறு வாக்கு கேள். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. உனக்கு நிச்சயமாக பலிக்கும். என் பிரியமான குழந்தைக்கு பலிக்காமல் வேறு யாருக்கு பலிக்கப் போகிறது? எனவே என் குழந்தையே, பொறுமையாக இரு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை கவனித்துக் கொண்டே இரு. உன்னிப்பாக நோக்கிக் கொண்டே இரு. திடீர் திருப்பமாக ஒரே நொடியில் கூட உன் வாழ்க்கை கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாமே மாறப்போகிறது. நீ அந்த அதிசயத்தை பார்த்து பிரமிப்பாக நிற்கத்தான் போகிறாய். உடனே ஓடோடி வந்து உன் சாயப்பா கால்களில் விழுந்து நன்றி சொல்லத்தான் போகிறாய். அந்த தருணத்தை எதிர்நோக்கிதான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். உன் முகத்தில் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை காண நானும் ஆவலாக ஷீரடியில் காத்து கொண்டே இருக்கிறேன். கூடிய விரைவில் என் ஆலயம் நீ வருவாய், வந்து நன்றி சொல்லுவாய். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்குதான். இந்த சாய் உனக்காகவே தரும் அரிய வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்துபவர்கள் வாழ்க்கையில் பிரம்மாண்ட வளர்ச்சியை நிச்சயமாக காணலாம். சிக்கல்களான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற குழப்பத்தில் நீ இருந்தாலும் சரி, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற மிகப்பெரிய போராட்டமான சூழ்நிலையில் நீ இருந்து கொண்டிருந்தாலும் சரி, இப்படி எந்தவிதமான சூழ்நிலையில் நீ இருந்தாலும் வாழ்ந்தாலும் சாயி நாமத்தை எப்பொழுதும் மனதால் உச்சரித்து கொண்டே இரு. சாயி நாமத்தை நீ மனதால் உச்சரிக்க உன் பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நீ மனதார காண்பாய். உன் வாழ்க்கையில் உணரவும் செய்வாய். அப்படி அந்த சாயி நாமத்தை ஜெபிப்பதால், மனதால் உச்சரித்து கொண்டே இருந்தால் என்னதான் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்துவிடும் என்று உன் மனதில் ஒரு எண்ண ஓட்டம் ஓடுகிறது. நீ சாயி நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் என்னவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கும் என்பதை நானே உனக்கு கூறுகிறேன். தெளிவாக புரிந்து கொள். இதை புரிந்து கொண்டால் போதும், உன் வாழ்வில் சாயி நாமத்தை ஜெபிப்பதை நீ எப்பொழுதும் விட்டுவிடவே மாட்டாய். நம் வாழ்வு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கும். நாம் என்னதான் முயற்சி செய்தாலும் நம் வாழ்வில் வசந்தம் வீசவே இல்லை, மகிழ்ச்சி ததும்பவே இல்லை என பல பேர் இந்த உலகத்தில் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட மனக்கவலைகளையெல்லாம் நீக்கிவிட்டு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் அந்த சாயி நாமம், என்னாகுமோ ஏதாகுமோ என்ற பயத்தை நீக்கக்கூடியது சாயி நாமம். மனதில் இருக்கும் ஒரு இனம் புரியாத பயத்தை நீக்கும் இந்த சாயி நாமம் மனக்கவலை அப்படியே நீங்கிவிடும். வாழ்வில் ஜெயித்து காட்ட வேண்டும் என்ற மனநிலை உருவாக்கிவிடும். இந்த சாயி நாமம் நம் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, நம் வாழ்விற்கே மன மகிழ்ச்சியை அள்ளி அள்ளி கொடுக்கும் இந்த சாயி நாமம். அந்த சாயி நாமத்தை மனதால் உச்சரித்து கொண்டு, என்னுடைய காலடியில் சரணடைந்துவிட்ட என் பிள்ளையை நான் அரியாசனத்தில் ஏற்றாமல் விட மாட்டேன். உனக்கான அரியாசனத்தை நிச்சயமாக பிரம்மாண்டமாக நான் உனக்கு வழங்கியே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. சாயி சாயி என்று சொல்லுவோருக்கு இல்லை மனக்கவலை. வெற்றி மேல் வெற்றி வந்து குறியும் சாயி நாமத்தாய் ஜெபிப்பதினால் இருப்பதிலேயே மிக அற்புதமான வெற்றியை நம் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பார் இறைவன் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். விடாமுயற்சியோடு போராடிக்கொண்டே இருக்கலாம். நாம் நினைப்பது ஒரு வெற்றி என்றால், இறைவன் நமக்காக கொடுக்க இருப்பது பல கோடி வெற்றிகளை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு போராடலாம். நமக்கான வெற்றி, நமக்கான தகுதி நம்மிடம் இருக்கிறது.
இறைவன் அதை நிச்சயமாக நம் கையில் கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கை மட்டும் நம் மனதில் இருந்தால் போதும். போராடும் குணம் நம் மனதில் இருந்தால் போதும். தன்னம்பிக்கையோடு உழைக்கும் குணம் நம் மனதில் இருந்தால் போதும். நினைக்காததையும் நடக்காததையும் அனைத்தையும் நடத்தி காட்டலாம், பெற்றுக்கொள்ளலாம், வாழ்வில் சந்தோஷமாக வாழலாம். சாயப்பா நமக்கானதை நிச்சயமாக நம் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கை ஒன்றே போதும். நடக்காததையும் நடத்தி காட்டும் வல்லமை அப்பாவின் கைகளில் இருக்கிறது. நமக்கானதை நிச்சயமாக எந்த தடைகள் வந்தாலும் நம் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை அப்பா ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு போராடலாம். விடாமுயற்சியோடு இருக்கலாம். தன்னம்பிக்கையோடு போராடலாம். நம்பிக்கை என்ற ஒன்றே போதும். வாழ்க்கையில் வெற்றியை அனுபவித்தே தீரலாம். வெற்றியின் உண்மையான அளவீடு என்ன தெரியுமா? நாம் தோல்வியிலிருந்து எத்தனை முறை மீண்டு வருகிறோம் என்பதில் இருக்கிறது நம்மளுடைய உண்மையான வெற்றி. உன்னுடைய போராட்டமான இந்த நாட்களால் அதை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருப்பதாலும் இரவு நேரத்தில் உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தாய் இது நாள் வரையிலும். ஆனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்வு மாறப்போகிறது. இது நாள் வரை நன்மைக்காக காத்திருந்த பொழுதெல்லாம் தீமை வந்து உன்னை சேர்ந்தது. நீ நம்பியவர்களெல்லாம் உனக்கு துரோகத்தை இழைத்தனர். நீ நீதியோடுதான் உன் வாழ்க்கையில் நகர்ந்து கொண்டிருந்தாய். ஆனால் அநீதி வந்து உன்னை அரசாள வந்தது. வெளிச்சத்தில் நடக்கும் பொழுதே உன்னுடைய கால் உன்னை இடறிக் கொண்டிருந்தது. பகலிலேயே உன் கண்கள் இருட்டை காண்பது. சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் உன்னுடைய மனம் துக்கத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்தது. மொத்தத்தில் நீ நீயாகவே இல்லாமல் இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது காலம் மாறிவிட்டது. உனக்கான நல்ல நேரம் விடியப் போகிறது. இதுவரை கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள் என்று இருந்து வந்த நீ இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தம் என்று உன் வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். உன்னுடைய கவலைகள், வேதனைகள், போராட்டங்கள் அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. சமர்ப்பித்துவிட்டு நிம்மதியாக இன்று இரவை கண்ணுறங்கு. நாளை கண் விழித்து பார்க்கும் பொழுது உனக்கான அதிசயமும் அற்புதமும் உன் கண்களில் வந்து தெரியும். மனம் என்பது சஞ்சலமானதுதான். அதை வசப்படுத்துவதும் சற்று கடினம்தான். ஆனாலும் அதை வசப்படுத்திதான் நீ உன் வாழ்க்கையை வாழ வேண்டும். பயிற்சியினாலும் வைராக்கியத்தாலும் அதை நிச்சயமாக வசப்படுத்தி விடலாம். அவ்வாறு வசப்படுத்தினானால் இறைவனை உன்னால் காண முடியும். உன் கண்களுக்கு உன் சாயிநாதரும் மிக பளிச்சென்று தெரிவேன். உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளையெல்லாம் மறந்துவிட்டு என்னை முழுவதுமாக பற்றிக்கொள். உன்னுடைய அனைத்து சோதனைகளையும் கவலைகளையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. இறை வழியில் உன்னுடைய பயணத்தை துவக்கம் செய். எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லது மட்டுமே நடக்கும். எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவர்கள் நன்றாகவே இருப்பர். இதுதான் ஆத்ம வாழ்வின் இயல்பு கூட. இப்பொழுது நான் கூறிய இந்த மாற்றங்களை எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் கொண்டு வா. இறை வழியில் சென்று கொண்டே இரு. அப்பொழுது ஏமாற்றங்களை மட்டுமே காண வந்த உன் வாழ்வு, ஏமாற்றங்களை மட்டுமே கண்டு வந்த உன்னுடைய வாழ்வு மிக ஆனந்தமாக வெற்றிகரமான வாழ்க்கையை காண முடியும். நல்ல நல்ல மாற்றங்களை உன் மனம் பார்க்கும். மனம் நிறைவாகவே இருக்கும். உன்னுள் இந்த மாற்றங்கள் வர துவங்கிவிட்டாலே உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் வர துவங்கிவிடும். அந்த நல்ல நல்ல மாற்றங்களையெல்லாம் நீ உணரவும் துவங்குவாய். இந்த உலகத்தில் உள்ள அனைவர் பாலும் நீ காட்டும் அன்பு, நம்பிக்கை, பொறுமையோடு இருக்கும் உன் குணம் அனைத்தையும்
பார்த்து என்னால் ஒன்று உணர்ந்து கொள்ள முடிகிறது. என் பெருமையை நீ உயர்த்தி இருக்கிறாய் என்று. நீ இந்த நொடி என்ன நினைத்து இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிறாயோ, கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, அது அப்படியே நடக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய பிரமாணம். தங்கமே, எவ்வளவு சிறப்பாக நீ செயல்பட்டாலும் கூட உன்னிடமும் சிறு சிறு குறைகள் இருக்கவே செய்கிறது. அவற்றையும் கூட நீ கைவிட்டு விடுவதே என்னுடைய ஆசை, விருப்பம், ஆவல். எப்படி வேணாலும் வைத்துக்கொள். ஆனால் அந்த நல்ல தீய எண்ணங்களையும் கூட உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்து விடு குழந்தையே. முடிந்தவரை இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் என்ன உதவி தேவைப்படுகிறதோ அதை அறிந்து அவர்களுக்கு செய்ய பழகு. இவ்வளவு நல்ல குணத்துடன் நல்ல எண்ணத்தோடு இருக்கும் எனக்கும் வாழ்க்கையில் சறுக்கல்கள் வந்து கொண்டே இருக்கிறதே சாயப்பா, நான் என்னதான் செய்வது என்று நீ என்னிடம் கண்ணால் கேட்பது எனக்கு புரியாமல் இல்லை குழந்தையே. எவ்வளவுதான் உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் சில சறுக்கல்கள் வாழ்வில் இருக்கத்தான் செய்யும். அதை வீர நடை போட்டு எழுந்து தன்னம்பிக்கையோடு எழுந்து எழுந்து நின்றால்தான் வெற்றியை எட்டி பிடிக்கலாம். கலங்காதே என் கண்மணியே, உன் வாழ்வில் நிச்சயமாக அந்த பொக்கிஷமான வெற்றியை நீ எட்டி பிடிப்பாய். உனக்கு உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நல்லது உன் வாழ்வில் எப்பொழுதுமே நடக்கும் என் குழந்தையே. நான் உன் வாழ்வில் இல்லாமல் போய்விடுவேனோ என்ற சந்தேகம் உனக்கு துளி கூட வேண்டாம். எப்பொழுதும் உன் வாழ்வில் நான் இருப்பேன் குழந்தையே. விசுவாசம் என்ற ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு என்னை நினைத்தாலே போதும். சுயநலமே இல்லாமல் என்னை வணங்கினால் போதும். நம்பிக்கையோடு என்னை ஒருமுறை பார்த்தாலே போதும். சாயி என்று ஒருமுறை கூப்பிட்டாலே போதும். அனைத்திற்கும் ஓடோடி வருவேன் உன் சாயினப்பா. உன் வேண்டியதை உனக்கு கொடுப்பேன் உன் சாயியப்பா. இனி உன் வாழ்வில் எல்லா மங்களமும் நிகழப்போகிறது. உன் பாரத்தை நான் சுமந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை? எதற்குமே கலங்காதே என் பிள்ளையே. நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் அதற்கு பெயர் சோம்பேறி. அதே போல இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்து முடித்தால் சுறுசுறுப்பானவன் என்று எல்லோரும் சொல்வார்கள். போல செய்ய வேண்டியதை இன்றே செய்து முடித்தால் வெற்றியாளன் என்று எல்லோரும் பாராட்டுவார்கள். அதனால்தான் உண்மையான வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நீ உணர்ந்தும் கொள்வாய். திசை மாறி தவறான பாதையை தேர்ந்தெடுத்த என் பிள்ளையை திருத்தவே உன் அப்பா வந்திருக்கிறேன். உன்னுடைய சோம்பேறித்தனத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு. போராடிக்கொண்டே இரு. போராடாமலேயே வாழ்க்கை மிக கடினம் என்று சொல்லுவதை முதலில் நிறுத்திக்கொள். போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக உன் வாழ்க்கை மிக எளிதாகிவிடும். என் வாழ்க்கை கடினமாக இருக்கிறது என்று நீ சொன்னால் அதன் பின் ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கை உனக்கு கடினமாகத்தான் தோன்றும். நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் உனக்காக நிரந்தரம் இருக்கிறது. அதுவும் 2 இருக்கிறது என்பதை நினைத்துக்கொள். ஒன்று உன்னுடைய ஆத்மா, மற்றொன்று உன்னுடைய சாயப்பாவாகிய நான்தான். யார் உன்னை கைவிட்டு விலகி சென்றாலும், உன்னை ஏளனமாக தூற்றிவிட்டு உன்னை விட்டு விலகி சென்றாலும் உன் சாயப்பா போக மாட்டேன். உன்னுடைய ஆன்மாவும் உன்னை விட்டு போகாது. உனக்கு தேவையான அனைத்தையும், உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்கவே இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறேன். தவறான பாதையில் திசை திரும்பி போன என்னுடைய பிள்ளையை திருத்தி நல்ல வழியில் அழைத்து செல்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். குழந்தையே, நீ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கிறாயோ அதை மனதிற்குள் ஆத்மார்த்தமாக எண்ணிக்கொண்டே செயல்படு. ஒரு நாள் உன் எண்ணப்படி கண்டிப்பாக நீ நினைத்தது அனைத்துமே உன் வாழ்வில் வந்து சேரும். அது வரும் வரை எதற்குமே உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன் மனதை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்காதே. இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உன் எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்து கொண்டே இரு.
உன் லட்சியத்தை அடைவதற்கான வழியை தேர்ந்தெடுத்து கொண்டே இரு. நிச்சயமாக என் அன்பான பொக்கிஷமான நீ எதிர்பார்த்ததை விட மிக நல்ல சிறப்புமிக்க வாழ்வு உனக்கு அமையும். நான் அதை உனக்கு அமைத்தே தருவேன். எல்லாமே ஒரு நாள் மாறும் என் குழந்தையே. என்னையே சரணாகதி என்று அடைந்து உன்னை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் குழந்தையே. கலங்காதே என் குழந்தையே. இந்த பிறவியில் நீ பட்ட துன்பங்களும் வேதனைகள் அனைத்தையும் உன் சாயப்பா அறிவேன்.